யாக்கோபு அதிகாரம் 1 வசனம் 23. எண்ணத்தினால் எனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய திருவசனமே நமது உள்ளான நிலைமையை தெளிவாக காட்டும் கண்ணாடி. கர்த்தருடைய வசனங்களை நாம் வாசிக்கும் போதும் அல்லது மற்றவர்கள் அதை வாசிக்க கேட்கும் போதும் அல்லது மற்றவர்கள் வசனத்தை விளக்கி பிரசங்கிக்கும் போதும் நமது உள்ளான சாயலை நாம் காண்கிறோம். உதாரணமாக, வேத பாரகனாகிய எஸ்ரா சபையாருக்கு முன்னின்று நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்து அவைகளை விளக்கி காட்டிய போது ஜனங்கள் யாவரும் அழுதார்கள் என்றும், பேதுரு கர்த்தருடைய வேதத்தை அறிவித்த போது ஜனங்கள் தங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அன்றைய தினம் 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்றும் வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, நாம் இந்த வேத வசனமாகிய கண்ணாடியை அசட்டை செய்தால் நமது இருதயத்தின் நிலைமைகளை அறிய முடியாது. சுயநீதி உள்ளவர்களாகவும் நாம் செய்வதெல்லாம் சரியென்றே நினைப்போம். நம் முகத்தை காட்டும் கண்ணாடி நம் முகத்தின் குறைகளை சுட்டி காட்டினாலும் அந்த குறைகளை நீக்கும் வல்லமை அதற்கு இல்லை. ஆனால் நமது திருவசனமாகிய கண்ணாடியின் வல்லமை வேறு. அது நமது உள்ளான நிலைமையை காட்டுவதுமன்றி நம்மை சுத்திகரித்து நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிறது. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன் அவைகளை உட்கொண்டேன் என்ற எரேமியா தீர்க்கதரிசியின் அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் அது அனுபவமாக மாற ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என்னை உருவாக்கி நீர் உந்தன் வார்த்தையால், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால். என்னை உருவாக்கி நீர் உந்தன் வார்த்தையால், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால். என்னை ஆற்றி நீர் தேற்றி நீர் வார்த்தையால், என்னை தாங்கி நீர் சுமந்தி வார்த்தையால். என்னை ஆற்றி நீர் தேற்றி நீர் வார்த்தையால், என்னை தாங்கி நீர் சுமந்தி வார்த்தையால். வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. வார்த்தையானவரே.